சுதா சேனல். இன்றைக்கி என் பொண்ணுக்கு பர்த்டே, அதனால் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். 2 kg சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். அதுதான் இப்போ இந்த வீடியோ பார்க்க போகிறீங்க. அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நான் எப்படி செய்யறேன்னு பாருங்கள், ஓகேங்களா? ஃபுல் ப்ராசஸ் பாருங்கள். தேங்க்யூ. சிக்கன் பிரியாணிக்கு தேவையான பொருள்: கரம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே, டொமேட்டோ, ஆனியன், க்ரீன் சில்லி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அரிசியும் ஊற வச்சுருக்கேன். இப்போ ப்ராசஸ் பார்க்கலாம் வாங்க. அந்த சைடு கூட பகாரா ரைஸை செய்கிறேன். என் ஹஸ்பண்ட் நான்வெஜ் சாப்பிட மாட்டார் இந்த லென்டன் டேஸ்னால். நல்லா அவருக்காக பகாரா ரைஸு, எங்களுக்கு சிக்கன் பிரியாணி செய்கிறேன். இப்போ ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. கரம் மசாலா ஐட்டம் போட்டுக்கலாம். இந்த சைடு போட்டுக்கிறேன். நான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் செய்கிறேன் நான். எல்லாம் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஆனியனும் போட்டுக்கலாம் நம்ம. அங்கேயே ஆனியன் போட்டுக்கலாம். இது ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகணும், அதெல்லாம் ஃப்ரை பண்ணிக்கணும். பகாரா ரைஸுக்கு பச்சை மிளகா, ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் இந்த பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட் வரும். ஆனியனை சீக்கிரமாக ஃப்ரை ஆகிறதுக்கு சால்ட்டு போட்டுக்கிறோம். அங்கேயே பகாரா ரைஸை கூட போட்டுக்கிறோம். இப்போ புதினா போட்டுக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பகாரா ரைஸை கூட போட்டுக்கலாம், கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம். பகாரா ரைஸை கூட போட்டுக்கிறோம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வீட்டிலே அரைச்சது. இது ஆல்ரெடி மேரினேட்டில் போட்டு வச்சுருக்க சிக்கன்.
அதனால் கொஞ்சமாக போடுற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஆல்ரெடி மேரினேட் போட்டு வச்சுருக்கேன். பகாரா ரைஸுக்கு கொஞ்சம் போட்டிருக்கேன். பகாரா ரைஸுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ உப்பு பார்த்துக்கோங்க எப்படி இருக்கான்னு. ஏன்னா அரிசி போட்டதுக்கப்புறம் உப்பு போட்டால் கொஞ்சம் உப்பாக இருக்கும், ரொம்ப உப்பாக இருக்கும். அதனால் தண்ணியில் இருக்கும்போது தான் உப்பு பார்த்துக்கிட்டு மூடி வச்சிடுங்க. இது நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு அரிசி போடணும். இந்த பக்கம் நல்லா பேஸ்ட்டாக இருக்குது. இப்போது தக்காளி போட்டுக்கலாம். நம்ம தக்காளி போட்டு நல்லா கிளறிட்டு இதுவும் நல்லா பேஸ்ட்டாக வரணும். தக்காளியெல்லாம் நல்லா மசங்கி இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். தண்ணி நல்லா பாயில் ஆகிடுச்சு. அதனால் அரிசி போட்டேன். இப்போ நான் ரைஸ் நல்லா பாயில் ஆகணும். அவ்வளோதான், இந்த ப்ராசஸ் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இந்த அரிசியெல்லாம் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம தம்மு மூடி போட்டு வச்சுக்கலாம். நம்ம பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது நல்லா பேஸ்ட் ஆகணும். அது வரை நம்ம அப்பப்போ செக் பண்ணினே இருக்கணும். ஏன்னா இது நல்லா தக்காளி இதெல்லாம் நல்லா கிரேவியாக ஆகிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு காரம் எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எது வரை வந்திருக்குன்னு. கொஞ்சம் கிரேவியாக இருக்குது. இப்போ கொஞ்சம் காரம் போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி மேரினேட்டில் போட்டிருக்கேன். அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். சரி, காரம் போட்டுக்கிட்டு காரம் கூட இந்த தக்காளியே கொஞ்சம் பேஸ்ட் ஆகணும். அப்படியே வச்சிடலாம். அரிசி இப்போ நல்லா பாயில் ஆகிருக்கு பாருங்கள். இப்போது சிம்மில் வச்சிடலாம். மூடி போட்டு சிம்மில் வச்சுட்டா தம்மாயிடும் கொஞ்ச நேரம். காரம் கூட கொஞ்சம் இதில் நல்லா மேஷ் ஆகி. இப்போ சிக்கன் போட்டுக்கலாம். நம்ம சிக்கன் பாருங்கள், ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 hour ஆயிடுச்சு. இது போட்டுக்கலாம். சிக்கன் போட்டேன், நல்லா கலரிட்டேன். தம்மு போட்டிருக்கேன் பகாரா ரைஸ்க்கு. சிக்கன் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாயில் ஆகிக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் சிக்கன் பாயில் ஆகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம்.
பாயில் வச்சு பார்த்திங்கன்னா பாயில் வச்சு இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டேன். ஒரு கிளாஸ்க்கு வந்துட்டு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன். ஓகேங்களா, அந்த அளவில் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போது உப்பு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு உப்பு காரம் எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அரிசி போட்டால் பார்க்க முடியாது. திரும்பி இங்கே பாயாசத்துக்கு பால் கொதிக்க வைக்கிறேன். பால் பாயில் பண்ணி வைக்கிறேன். இங்கே வந்துட்டு சிக்கன் குழம்பு செய்கிறேன். கிரேவியாக கொஞ்சம் லைட்டாக செய்யலான்னு சொல்லிட்டு சிக்கன் குழம்பு செய்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு மண்சட்டியில் செய்கிறேன். இங்கே சிக்கன் குழம்பு பகாரா ரைஸ் ஆல்ரெடி முடிச்சிட்டேன். நான் இந்த பகாரா ரைஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போது பாயசம் செய்கிறேன், ப்ளஸ் சிக்கன் குழம்பு செய்கிறேன். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ அதுக்கப்புறம் எடுக்க முடியல. ஏன்னா என் செல் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால் கேமரா ஒர்க் ஆகவே இல்லை. அதனால் பாதிலேயே ஆஃப் ஆயிடுச்சு. சாரி. அரிசி போட்டதுக்கப்புறம் நான் காமிச்சிருக்க மாட்டேன், பிரியாணி ஆனதுக்கப்புறம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். என்னென்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள். தேங்க்யூ. நான் என் பொண்ணு பர்த்டேக்கு என்னென்ன செஞ்சேன்னா பிரியாணி, பகாரா ரைஸ். என் ஹஸ்பண்டுக்கு ஏன்னா நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் குட் ஃப்ரைடே வரைக்கும். அதனால் பகாரா ரைஸு, சிக்கன் குழம்பு, அப்புறம் எக்கு, அப்புறம் கோங்கூரா, இது ரைத்தா, அப்புறம் பாயசம். பாயசம் கட்டி ஆயிடுச்சு.